தற்போது நடந்த T20 உலகக் கோப்பையை இந்திய அணி வென்றது. அனைத்து இந்திய ரசிகர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டிலும் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் இந்திய அணி உலகக் கோப்பை வென்றதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். அதே வேளையில் இந்த முறை உலகக் கோப்பை வென்ற இந்திய அணியில் ஒரு தமிழக வீரர் கூட இடம்பெறாதது சிறிய வருத்தத்தை அளித்துள்ளது. 1983 ஆண்டு ஒரு நாள் போட்டி உலகக் கோப்பை, 2011 ஒரு நாள் போட்டி உலகக் கோப்பை, 2007 T20 உலகக் கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி என 4 ICC தொடர்களில் கோப்பை வென்ற இந்திய அணியில் தமிழக வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் முதன்முறையாக தமிழக வீரர் இல்லாத ஒரு இந்திய அணி உலகக் கோப்பையை வென்றிருக்கிறது. ஒரு நாள் உலகக் கோப்பை வென்ற இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இடம்பெற்றிருந்தார். அப்போது அவர் துவக்க வீரராக விளையாடினார். அடுத்து 2007 T20 உலகக் கோப்பை தொடரில் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றிருந்தார். அவர் 4 போட்டிகளில் விளையாடினார். அதன் பின் 11 ஒரு நாள் போட்டி உலகக் கோப்பையில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தார். அவர் 2 போட்டிகளில் விளையாடினார். அது மட்டுமின்றி அந்த உலகக் கோப்பைக்கான அணியை தேர்வு செய்தது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தலைமையிலான தேர்வுக்குழு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து 13 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் போது 3 தமிழக வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தனர். ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் மற்றும் முரளி விஜய் என 3 வீரர்கள் அதில் இடம்பெற்றிருந்தனர். அவர்களில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் தினேஷ் கார்த்திக் அனைத்து போட்டிகளிலும் விளையாடினர். ஆனால் இந்த T20 உலகக் கோப்பை வென்ற இந்திய அணியில் ஒரு தமிழக வீரர் கூட இடம் பெறவில்லை என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறிய குறையாகவே உள்ளது. அதற்கு முக்கிய காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் தினேஷ் கார்த்திக்கு பிறகு இந்திய அணியில் இடம் பெறும் அளவுக்கு எந்த வீரரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இடையே தமிழக வேக பந்து வீச்சாளர் நடராஜன் சில T20 போட்டிகள், ஒரு நாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடினார். அதன் பின் அவருக்கு அணியில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. தற்போது தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்ஷன் பேட்டிங்கிலும் சாய் கிஷோர் பவுலிங்கிலும் இந்திய T20 அணியில் இடம்பெறும் முயற்சியில் இருக்கின்றனர். அவர்கள் சில போட்டிகளில் இந்திய அணிக்காக ஆடியுள்ளனர். ஆனால் உலகக் கோப்பைக்கான T20 அணியில் மற்ற வீரர்களுடன் போட்டி போட்டு வாய்ப்பு பெற முடியவில்லை. அடுத்து நடைபெறவுள்ள ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடருக்கான அணியில் சாய் சுதர்ஷன் மாற்று வீரராக இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி வரும் காலங்களிலாவது தமிழக வீரர்கள் உலகக் கோப்பை வெல்லும் இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்பதே நமது ஆசை.